நிகழ்தகவு. ஐயோ அம்மா என கத்தி கதறிய இளம்பெண். குழந்தை கொதிக்கும் பானைக்குள் தவறி விழுந்து விட்டதாக கதறல். மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்குள் பரிதாபமாக உயிரிழந்த பிஞ்சு குழந்தை. குழந்தையின் தாயிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சி. பிறந்து 45 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தையை பெற்ற தாயே துடிக்க துடிக்க கொன்றது ஏன்? தாயின் மிருகத்தனத்திற்கு என்ன காரணம்? நெஞ்சை ரணமாக்கிய கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? நாகக்கல்லு பகுதியில் உள்ள ஒரு வீட்ல இருந்து ராதாங்கிற பெண் கத்தி அழுதுகிட்டே பக்கத்து வீட்டுக்காரங்களை உதவிக்கு கூப்பிட்டு இருக்காங்க. நான் அடுப்புல சுடுதண்ணி வச்சப்ப கையில் இருந்த குழந்தை தவறி பானையில விழுந்துருச்சுன்னு சொல்லி கதறி இருக்காங்க. இதை பார்த்த பொதுமக்கள் உடனே ஆம்புலன்ஸை வர வச்சு பானையில கிடந்த குழந்தையை எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க குழந்தைக்கு சிகிச்சை அளிச்ச டாக்டர்கள் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு உடனே சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் குழந்தையோட அம்மா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டு இருக்காங்க. அப்போ குழந்தையோட அம்மா தெளிவா பேசாம மாத்தி மாத்தி பதில் சொன்னது போலீஸ்காரங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. அதனால குழந்தையோட அம்மா கிட்ட போலீஸ் கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்கினாங்க. அந்த விசாரணையில தான் யாருமே எதிர்பார்க்காத பல அதிர்ச்சி விஷயங்களை பத்தி தெரிய வந்திருக்கு. பெங்களூரு நாகக்கல்லு கிராமத்தைச் சேர்ந்த 27 வயதான பவன் 10ஆம் வகுப்பு வரைதான் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் படிப்புல விருப்பம் இல்லாம இருந்த பவன் அந்த ஏரியாவில் உள்ள சில இளைஞர்களோட சேர்ந்து மது குடிச்சிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. மகன் எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம இருக்கிறத பார்த்த பெற்றோர் மகனுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்பதான் இவன் திருந்துவான்னு நினைச்சிருக்காங்க. அதனால அதே ஏரியாவை சேர்ந்த 25 வயசான ராதாங்கிற பொண்ண பவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா பொண்ணுங்க மாதிரி ராதாவும் பல கனவுகளோடவும் ஆசையோடவும் திருமண வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஆனா கடைசியில அவங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. கல்யாணமானதிலிருந்தே பவன் சரியா வேலைக்கு போகாம இருந்திருக்காரு. எந்த நேரமும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மது குடிச்சிட்டு ஊர் சுத்துறது, வீட்டுக்கு போனதும் மனைவிய போட்டு அடிக்கிறதுமா அட்டூழியம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அப்பா அம்மா சேர்த்து வச்சிருந்த பணத்தை திருடிக்கிட்டு போய் அந்த காசுல குடிச்சிட்டு திரிஞ்சிருக்காரு. ஏங்க, நமக்கு கல்யாணமாகி 1 வருஷம் ஆக போகுது, நமக்குன்னு ஒரு குழந்தை வேற பிறந்துருச்சு, நீங்க என்ன நல்லபடியா பாத்துக்கலனாலும் பரவாயில்ல, குழந்தைய தூக்கி கொஞ்சுங்க, குழந்தைக்கு தேவையான விளையாட்டு பொருள் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுங்கன்னு கெஞ்சி இருக்காங்க. இப்படியே நீங்க குடிச்சிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை மட்டுமில்ல, குழந்தையோட வாழ்க்கையும் சின்ன பின்னமாக்கிரும்னு சொல்லி இருக்காங்க. மனைவியோட விருப்பத்துக்கு கொஞ்சம் கூட செவி சாய்க்காத பவன் எப்பவும் போல மது குடிச்சுக்கிட்டு ஊதாரித்தனமாவே சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. கணவனோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரிச்சதுனால வாழ்க்கையவே வெறுத்த ராதா குழந்தைய கொன்னுட்டு தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு கணவன் வழக்கம் போல ஊர் சுத்த போயிட்டாராம். அதே மாதிரி பவனோட அப்பாவும் அம்மாவும் வேலை விஷயமா வெளியில போயிருக்காங்க. அப்போ ராதா பானை நிறைய தண்ணிய ஊத்தி வச்சு அதை கொதிக்க வச்சிருக்காங்க. அப்புறம் பிஞ்சு குழந்தைய கொதிக்கிற பானையில தூக்கி போட்டு இருக்காங்க. பச்சை குழந்தைய கொதிக்கிற தண்ணியில தூக்கி போட்டா என்ன ஆகும்னு நினைச்சு பார்க்கவே கொடூரமா இருக்கும். ஆனா குழந்தை பானையில கிடந்து துடியா துடிக்கிறத பக்கத்துல நின்னு வேடிக்கைய பார்த்திருக்காங்க கல் நெஞ்சும் படைச்ச ராதா. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே உடம்பு ஃபுல்லா வெந்து போய் குழந்தை துடி துடிச்சு உயிரிழந்துருச்சு. குழந்தை உயிரிழந்ததுக்கு அப்புறம் தற்கொலை பண்ணிக்க தைரியம் இல்லாத ராதா உடனே பக்கத்து வீட்டுக்காரங்களை உதவிக்கு கூப்பிட்டு நீலி கண்ணீர் வடிச்சிருக்காங்க. ஆனா போலீஸ் விசாரணையில வேஷம் களைஞ்சதுனால இப்ப ராதா சிறையில கம்பு எண்ணிக்கிட்டு இருக்காங்க.
நிகழ்தகவு.